உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் உங்களை சந்திக்கின்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பூஜை முறைகள், நிறைய பூஜா விதிகள், கும்பாபிஷேகங்கள், அதே போல நிறைய வேலைகள் இருந்ததுனால உங்களோடு தொடர்ந்து என்னால் வீடியோ காணொளிகளை பதிவிட முடியவில்லை. வருத்தப்பட்டுக்க வேணாம். அதே போல் புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், இதே போல் சனி பகவானுடைய பலன்கள், இதெல்லாம் உங்களோடு தனித்தனியாக காணொளிகளை பதிவிட முடியவில்லை. காரணம் நேரமின்மை. இந்த பதிவில் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு, அதே போல் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு, சனி பகவான் பெயர்ச்சி, ராகு பகவான் பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, இது இல்லாமல் சில கிரகங்களின், நிழல் கிரகங்களின் தன்மை, ஆற்றல், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுவாக இந்த ஆண்டு நாட்டுக்கும் தொடர்ந்து 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன் எச்சரிக்கையாக இந்த பதிவை உங்களோடு பகிர்கிறேன். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடம், தமிழ் வருடத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவோம். இந்த தமிழ் வருடம் பொதுவாக 30 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வருது. எல்லா தமிழ் வருடமே 30 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் சுற்றித்தான் வரும். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் வந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இதே விஸ்வாவசு வருடம் வந்தபோது நாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட கணக்குகளை நாம் எடுக்கும்போது சில போராட்டங்கள், பூமி நிலநடுக்கங்கள், அதிபயங்கரமான மழைகள், அதே போல அதீத உஷ்ணங்கள், அதே போல அங்கங்கே வெகுண்டு எழும்புவது, வெகுண்டு ஓடுவது, மிருகங்கள் ஓடுவது, பறவைகள் பறந்து அங்கே இங்கே ஓடி ஒளிந்து கொள்வது, இதுபோல விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்த விஸ்வாவசு வருடத்திலே நடந்தது. அப்ப இந்த ஆண்டிலேயும் விஸ்வாவசு வருடம் வந்திருக்கிறது. அப்ப பஞ்சாங்கத்தின் கணக்குகள்லையும் சொல்லிட்டாங்க. சில நபர்களுக்கு சங்கடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது அரசியல் மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே போல மக்கள் வெகுண்டெழுவது, ஆக்ரோஷமாக போராடுவது, ஒருத்தரை ஒருத்தர் அடித்து கொள்வது, திருட்டு பழக்க வழக்கங்கள், இதுபோல விஷயங்கள் தலை தூக்கும். அதே போல அதீத மழைப்பொழிவு, சுனாமி போல பூமி நிலநடுக்கங்கள், சில நாடெல்லாம் காணாமல் போவதையெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கலாம். சில நாடே காணாமல் போகும். அந்த அளவுக்கு இந்த ஆண்டில் நடக்க காத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் புதிய வைரஸ், வியாதி, இதெல்லாம் வருவதற்கு உண்டான காரணங்கள் ஏற்கனவே நடந்த காரணங்களும் உண்டு. இந்த பஞ்சாங்கத்தின் கணிப்புகளும் உண்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே பஞ்சாங்கத்தை வாங்கி படிக்கலாம். பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில அரசியல்வாதிகளோட உயிர் போகிறது. அதே போல புதிய ஒரு போராட்டம் வெடிக்க போகிறது நாட்டில். பக்கத்து மாநிலங்களில் அதீத மழை பொழிஞ்சு அதனால் பெரிய சங்கடங்களை சந்திக்க போகுது. அதே போல் பக்கத்து நாடுகள், சில கண்ட்ரிலெலாம் நீரால் மூழ்கும் அபாய காலம் உண்டு. அதே போல் இன்ஜினியர் படிப்பு துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் இருக்கிறது. சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரியான துறைகளிலே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் சிறப்பையும் தரப்போகிறது. அதே போல மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் ஒரு புதிய நவீன மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வரப்போகிறது இந்த ஆண்டு. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும்
இந்த ஆண்டு சங்கடமும் இருக்கிறது, அதே போல சில சந்தோஷமும் இருக்கிறது. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் புதிய வியாதி, சங்கடம், நிலநடுக்கங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. அதே போல 12 ராசிகளில 2 ராசிகளை தவிர்த்து 10 ராசிகளுக்கு சிறப்பாக செயல்பட போகிறது கிரகத்தின் ஆற்றல். அந்த 2 ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகத்தின் ஆற்றலெல்லாம் தாண்டி கடவுளுக்கே சவால் விடுகின்ற அளவில் உச்சத்தை தொடப்போகிறார்கள் 2 ராசிக்கார். அப்போ 12 ராசிகளுக்குமே கிரகத்தின் தன்மையும் நன்மை செய்கின்ற இடத்துல தான் இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படின்னு நாம இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நாம அடிச்சு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடுகளில, அடுத்த மாநிலங்களில, அடுத்த ஊர்களில, அடுத்த நாடுகளில தொழில் செய்யக்கூடிய வாளுக்கெல்லாம் சிறப்பான வெற்றி உண்டு. இயற்கை சீற்றங்களும் உண்டு, அதே போல தனி மனித வெற்றியும் உண்டு. இந்த நாட்டினிலே இந்த விஸ்வாவசுவடத்தில் இதுபோல ஏற்கனவே நடந்திருக்கிறது. பஞ்சாங்க கணிப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வேத பஞ்சாங்கத்தில் தனி மனித வாழ்க்கை உயரப்போகிறது அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இனி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ராசிக்காராளுக்கும் தொடர்ந்து நன்மை தீமைகளை சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்க. நாட்டுக்கு இப்படிதான் அரசியல் மாற்றம் உண்டு, திருட்டு சங்கடங்கள் உண்டு, உஷ்ணம் உண்டு, அதீத மழை உண்டு, நிலநடுக்கம் உண்டு, போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவில் பெரிய அங்கங்கே சண்டை நடக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ஆண்டு அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நன்மை தீமைகளை சொல்லுவேன். அதே போல பர்டிகுலராக சூட்சுமங்களை தொடர்ந்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில, தனி மனித வாழ்க்கையில வெற்றியோடும் பலத்தோடும் செல்வத்தோடும் வாழ வேண்டும் அப்படின்னு அதர்வ வேத முறையில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை உங்களோடு பகிரப்போகிறேன். அதையெல்லாம் தெரிந்து கொண்டு உண்மையான இந்த ஆன்மீக நாடான நம்ம நாட்டை எல்லோரும் சேர்ந்து வளப்படுத்துங்கள், வெற்றியடையுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க, வெற்றி பெறுங்கள். நன்றி நண்பர்களே.